ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. நிஃப்டி 50 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 139 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் எடுத்து பார்க்கும்போது சில பேங்க் செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் வந்து 85 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 252 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 533 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. மோர் ஆட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இது ஓவரால் ஆட்டு இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆக்சுவலாக இவங்களும் லாஸ்ட்டில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கோட ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மோர் ஆட்டு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 3% கிட்ட நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாற்றிருக்காங்க. பட் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அன்னைக்கு 7% மேலே ரேலியாக இருந்துச்சு. 128 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட்ஸ் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்த்துருந்தோம். டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இதில் வரல. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னும் வரல. அடுத்து பந்தன் பேங்க் இன்னைக்கு 13% மேலே ரேலியாக இருந்துச்சு. 218 ரூபா வரைக்கும் போனது. அப்புறம் 216 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பந்தன் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டாக் வந்து ஃப்ரீ ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 31 வந்து ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க அவங்களோட போர்ட் மீட்டிங்கில். ரைட்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரைட்ஸு ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 1:4 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. 31ஆம் தேதி அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. 2019 ஆகஸ்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1:4 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 போனஸ் ஷேர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 2019 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் இஷ்யூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட் மீட்டிங் அப்ரூவல் தெரிவிச்சா கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 757 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 757 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 12% மேலே ரேலியாக இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ மோரல் இந்த ஸ்டாக் 1 இயரில் 34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்ல 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2 டேஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு மட்டுமே 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸில் 14% வந்து விலை குறைஞ்சிருந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 12% ஏற்றிருக்காங்க. இது வந்து ரைட்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த போனஸ் ஷேர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க அன்னைக்கு 5% ரேலியாக இருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. மோரோவர் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 300 கீழே வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46% எரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 776 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 1797 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது பெரிய அடி விழுந்துரு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் ப்ராஃபிட்டில். ஸோ 1797 கோடி எங்கே இருக்குது, வெறும் 776 கோடி எங்கே இருக்குது. ஸோ அடி பயங்கரமாக இருந்திருக்கு ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ரெவன்யூ வந்து 4199 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 19.6% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 8564 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட்டும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 41% ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 937 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் வந்து 330 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22.3% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 19% இருந்திருக்கு. அவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வரைக்கும் உள்ள அந்த ஆர்டர் புக் வந்து 76,705 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 325 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 321 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3% பாசிட்டிவ்ல இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு அடி விழும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி நல்லாவே அடி விழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒரு 300 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக அந்த ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ண நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபினான்ஷியல் 24 மட்டுமே, அதாவது 2024 மட்டுமே 74% கிட்ட கெயின் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் 12 மந்த்ஸில் 145% வந்து கெயின் ஆயிருக்கு. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இந்த ஷேர் வந்து நான் 1200 ரூபாய் கன்சிடர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாட்ட 1900 தாண்டிச்சு. ஒரு 2% கிட்ட இன்னைக்கு ஏற்றிருந்தாங்க. மோரராட்டு கன்சிடர் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 700 ரூபா கிட்ட ஒரு ஷேருக்கே லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. 1864 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணவங்க எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்னில் இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில்.
171 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 1145 கோடி பண்ணியிருக்காங்க. 8.5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 19.6% growth ஆயிருக்கு. 296.3 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 247.7 கோடியா இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 26% ஆட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 23.5% இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 0.8% அந்த ரேஞ்சில் மேலே போயிருந்துச்சு. மோர் ஓவர் 889 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதானி டோட்டல் கேஸ் பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸை டிரான்ஸ்போர்ட் செக்டருக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை அகமதாபாத் குஜராத்தில் வடோரா இந்த 2 இடத்துல வச்சிருக்காங்க நெட்வொர்க்கை. ஃபரிதாபாத் வந்து ஹரியானாலையும் குர்ஜா வந்து உத்தரப்பிரதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அடிஷன் ஆட்டு அலகாபாத், சண்டிகர், எர்ணாகுளம், பானிபட், தாமன், தார்வாட், உதம் சிங் நகர் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதானி கேஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிஷன் ஆட்டு. இது மோர் ஓவர் ஆட்டு அதானி டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஷேர் பிரைஸ் 181 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஓவர் ஆட்டு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2% மேலே ஏற்றிருந்தாங்க. அடுத்து பிபிசியோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 338 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் 2.5% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. HPCL 389 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் 3% ஏற்றிருக்காங்க. மோர் ஓவர் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து பொட்டன்ஷியல் அதாவது டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் அப்சைட் 20% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஷேருக்குமே பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து 210 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது HPCLக்கு பை ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. 445 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 18% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து. பிபிசிஎலுக்கு 400 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து 19.5% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இந்த 3 ஷேருக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்ததுனால பை கால் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த ஷேர் பிரைஸ் மேலே போயிருக்கு. இந்த பை கால் கொடுத்தது யூபிஎஸ் brokerage கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்ம் அன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஒரு ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருந்துச்சு. 4.1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 4.1 lakh crore 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷனை தாண்டி இருக்கு. இந்த ஷேர் பிரைஸ் 1721 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ரெலிகார் புரோக்கிங் பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 1910 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் லெவல்லேருந்து அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்கில் 1704 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து 12% மேலே போகும் நெக்ஸ்ட் 1 to 2 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெலிகார் புரோக்கிங் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட் சன்ஃபார்மாக்கு. நெக்ஸ்ட் அதானி வில்மர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 323 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 38 கோடி லாஸ் தான் காமிச்சிருந்தாங்க. முந்தின குவார்டர்ல 156 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓரளவு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 13,750 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 12,378 கோடியா இருந்திருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 619 கோடியா இருக்கு. 375% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எடிபிள் ஆயில் பிரைசஸ்ல வந்து ஸ்டேபிலிட்டி இருந்ததுனால அந்த குவார்டர்ல இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதானி வில்மர்ல எடிபிள் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் growth ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 12% இயர் பேஸ்ல growth காமிச்சிருக்கு. இந்த ஜூன் குவார்டர்ல 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அந்த இது பார்த்தீங்கன்னா சப்ரஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி சேல்ஸ் வந்து 1500 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 42% வந்து வால்யூம் growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் பேசிஸ்ல. நெக்ஸ்ட் அவங்க சொல்றது முக்கியமாட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஏரியாலலாம் நல்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எடிபிள் ஆயில் நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஹொரேக்கா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 2 years முன்னாடி. 2 years ஆச்சு லான்ச் பண்ணி. ஹொரேக்கா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை லான்ச் பண்ணி 2 years ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 500 கோடி அதுலேருந்து ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12 month பேசிஸில் 90% அதாவது 90% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி வில்மரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸ் பேண்டை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 72 ரூபாலேருந்து 76 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் பேண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2 ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 5500 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலில் 645.96 கோடியும் வராங்கன்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஐபிஓ வேல்யூ 6145.96 கோடியாட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் பவிஷ் அகர்வால் 3.79 crore ஷேரை வந்து செல் பண்ணுறாரு. இண்டஸ் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா 41.79 lakh ஈக்விட்டி ஷேர் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல வந்து அப்டேட். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. யூரோப்பியன் மெடிசன்ஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு ரெட்டுக்சிமேப் பயோசிமிலர் பேஸ்ட் வந்து
ரிமோட்டாய்டு ஆர்த்தரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மருந்தை பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து கொண்டு வரதுக்கு, அதாவது ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதை யூரோப்பியன் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. பட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனி, அது வந்து ஒரு சர்வீஸ் வெண்டார் பேஸ் கம்பெனி. மணப்புரம் காம்டெக் அண்ட் கன்சல்டன்சின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, 20 கோடி வேல்யூவில் ஃப்ராட் நடந்திருக்கு. இது அங்குள்ள ஒரு எம்ப்ளாயி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோசடியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி KPMG அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸோட சப்சிடரியில் நடந்த இன்சிடென்ட். நெக்ஸ்ட் JSWல வந்து அப்டேட். JSWயோட சப்சிடரி தான் JSW நியோ எனர்ஜி. இவங்க பார்த்தீங்கன்னா குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் லிமிடெட் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் 192 மெகாவாட் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறதுக்கான ஆர்டர். இது JSW எனர்ஜியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் குவார்ட்டரில் ஐடி கம்பெனிஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து FIS வந்து ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் 116 பேசிஸ் பாயிண்ட் வேல்யூ உள்ள ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 19.09% இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 மந்த்ல 20% ரேலியாக இருக்குது இன்ஃபோசிஸ். டெக் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா 127 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸில் 15.27% இருக்குது. டெக் மஹிந்திராவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். HL டெக்கில் 54 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.53% இருக்குது அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங். TCSல 20 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4.25% இருக்குது அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங். நெக்ஸ்ட் LTI மைண்ட்ரியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. LTI மைண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணல, குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 78 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. விப்ரோவில் 3 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FIS பார்த்தீங்கன்னா HL டெக்கில் 120 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. இன்ஃபோஸில் 137 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. LTI மைண்ட்ரியில் வந்து 58 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. TCSல 35 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. டெக் மஹிந்திராவில் 88 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. விப்ரோவில் 16 பேசிஸ் பாயிண்ட் வந்து FIS வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் ஜூன் குவார்ட்டரில் FIS வந்து ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சிப்லாவில் வந்து அப்டேட். சிப்லாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1552 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசால் டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 1830 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லி சிப்லாக்கு டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க மோட்டிலால் ஓசால். இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லார்சன் அண்ட் டியூபரில் வந்து அப்டேட். ஸோ லார்சன் அண்ட் டியூபர் மல்டிபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கிரிட் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2500 கோடியிலேருந்து 5000 கோடி ஒருத்துள்ள ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லார்சன் அண்ட் டியூபரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.